எக்கச்சக்கமான கமெண்ட்ஸு. அது கெட்ட வார்த்தையிலேயே திட்டுறீங்க. அது ரொம்ப ஸ்னோக்கு நேற்று அடிவட்டு வீடியோ போட்டுருந்தீங்க. ஆமாங்க, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா க்யூர் ஆகிட்டாங்க. ஏன்னா மெடிசன் ஆன்டிபயோட்டிக் நேற்றே கொடுத்துட்டோம். மெயினாக வந்து ஆன்டிபயோட்டிக்னா நம்ம வந்து டேமேஜ் ஆச்சுன்னா வந்து கல்லுப்பு அதாவது மிஸ்டபிள் வந்து ஊற்றினாவே மேக்ஸிமம் உங்களுக்கு க்யூர் ஆயிடும். ஆனால் பாடியில் உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் இருந்தாலே இந்த ஆன்டிபயோட்டிக் கல்லுப்பு போட்டாலே உங்களுக்கு மேக்ஸிமம் க்யூர் ஆயிடும். நேற்று பாருங்கள், கீழே விழுந்து சைடு எல்லாம் ஃபுல் ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு. நம்ம எப்படி கீழே விழுந்து எப்படி அடிப்படுமோ அதே மாதிரி வீக்கம் லைட்டாக வீங்கி இருக்குது. ஆனால் பெருசாக இல்லை. ஆனால் மீன் நல்லா ஆக்டிவாக இருக்குது. ஏன்னா வெடியால் மார்னிங் தூங்கி அனுப்பிச்சுமே இந்த மீனை தான் பார்த்தேன். ஆனால் நேற்று விழுந்து அந்த மாதிரி நேற்று அப்படி ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும், நேற்று அப்லோட் பண்ணியிருப்பேன். சரிங்களா, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மெயினாக வந்து பெல்லட் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் வர்ற கமெண்ட்ஸ் என்னால் பொறுக்கவே முடியலைங்க. ஏன்னா அக்கச்சக்கமான கமெண்ட்ஸு. அது கெட்ட வார்த்தையிலேயே திட்டுறீங்க. அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லைஃப் ஃபிஷ் போட்டால் மட்டும்தான் இது சாப்பிடும். பெல்லட்டு போட்டால் பழைய மாதிரி சாப்பிட்றது இல்லைங்க. அதுதான் உண்மை. இப்போ தான் நம்ம வந்து பெல்லட் போட்டு 3 நாள் 4 நாள் வந்து ஃபுட்டு கொடுக்காம பெல்லட் போட்டு நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்காம இப்போ தான் பெல்லட் போட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, அதுவும் ஆள் இருந்தால் சாப்பிட மாட்டேது. பக்கத்தில் அதாவது நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் சாப்பிட மாட்டேது. என்னே பார்த்துட்டு இருக்கேன். லைஃப் ஃபிஷ் போகிறங்காட்டி ஆள் அந்த பக்கம் மாறினங்காட்டி தான் உங்களுக்கு பெல்லட் எடுக்குது. இப்போ உங்களுக்கு பாருங்கள், நான் வந்து அங்கேருந்து மாறிட்டேன். சரிங்களா, ஜூம் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறேன். ஆனாலும் அது வந்து சைடு கண்ணால் என்ன பார்க்குது. பார்த்தப்போ தான் நம்ம வந்து பெல்லட் எடுக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஆள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா எங்கிட்டே சுற்றி வரும். சரியா உங்களுக்கு வந்து இப்போ ஃபுட் எடுக்காது உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் சரியான கமெண்ட்ஸ் கெட்ட வார்த்தையிலேயே திட்டுறீங்க. ஆனால் நம்ம இந்த உள்ளூருக்காரங்க திட்டினா பிரச்சனை இல்லை, வெளியிருந்தெல்லாம் திட்டுறீங்க. அதுதான் பொறுக்க மாட்டேங்குது. பங்களாதேஷ் அந்த பையனை மட்டும்தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அவன் தான் இந்த கெட்ட வார்த்தையை திட்டிட்டு இருந்தேன் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில். ஆனால் அந்த பையனுக்கு என்னோட லாங்குவேஜ் புரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறேன்னா, இது லைஃப் ஃபிஷ் போட்டால் மட்டும்தான் சாப்பிடும். ஏன்னா அந்தளவுக்கு இது ஆக்டிவ் இருக்காது. பெல்லட்டு போட்டு தான் இப்போ வந்து 2 நாள் 3 நாள் பெல்லட்டு போட்டங்காட்டி தான் இப்போ வந்து கொஞ்சம் அதாவது சாப்பிட பழகிருக்குது. அந்த நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஆனால் அதான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எடுக்காது. ஆள் இருந்தால் ஃபுல்லாக எடுக்க மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், இப்போ என்னோட கை தான் அட்டாக் பண்ண பார்க்குது. இப்போ கையை மேலே வச்சா உங்களுக்கு வந்து குதிக்கும். அதே உங்களுக்கு இப்போ காணிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா நம்ம வந்து அட்டாக்கிங் ஃபோர்ஸ் சரியாக இருக்கும். ஆனால் பல்லு உங்களுக்கு இருக்கும், டீத்து நல்லா இருக்குங்காட்டி இந்த பிரானா மாதிரி பல்லு நல்லா இருக்கும். சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு மோன்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்கு எப்பவுமே பல்லு நிறைய இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து அட்டாக்கிங் ஃபோர்ஸ் நிறையா இருக்கும். என் கை கொஞ்சம் நேரம் டேமேஜ் இருக்குது, பிளட்டே வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ நான் அங்கேருந்து மாறிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். இப்போ போய் உங்களுக்கு ஃபுட் எடுக்கும் பாருங்கள். இப்போ என்ன ரீசனாக நம்ம வந்து லைஃப் ஃபிஷ் போட்டு அப்போ என்ன பார்த்தா லைஃப் ஃபிஷ் போகிற வந்துருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஃபுட்டே எடுக்காதுங்க. ஆனால் பெல்லட் போட்டங்காட்டி நம்ம வந்து ஆள் போனதுக்கப்புறம் அந்த பசிக்கு ஃபுட் எடுக்குது. ஏன்னா என்னோட கொடுமையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது இப்போ நம்ம ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக இருந்த மீனை இப்போ ஃபுல்லாக வெஜிடேரியன் மாற்றிட்டோம். ஆனால் வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் வந்து இப்போ பாருங்கள் ஃபுட் எடுக்க போகுது. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் வந்து நம்ம வந்து லைஃப் ஃபிஷ் போட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக அந்தளவுக்கு நான்வெஜ்ஜாக இருந்த மீனை வந்து வெஜ்ஜாக மாற்றிட்டோம். ஆனால் இப்போ பரவாயில்ல, ஃபுட்டு பெல்லட் எடுக்குது. பெல்லட் எடுத்தோம்னா உங்களுக்கு ஹம்பு சைஸ் நல்லா வரும். மீனோட ஏஜ் உங்களுக்கு பெருசான மாதிரி தெரியும். அதாவது 6 வயசுலேயே உங்களுக்கு வந்து 10 வயசான, அதாவது ஒரு 6 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து 10 மாதம் ஆன மாதிரி அந்த ஏஜோட தோற்றம் உங்களுக்கு தெரியும். ஈஸியாக பெருசாகிடும். லைஃப் ஃபிஷ் போட்டாலும் நல்ல ஆக்டிவாக இருக்குங்க, ஹைப்பர் ஆக்டிவ். கமெண்ட்ஸ்